காந்தாரா படத்தோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களை சொல்கிற கதை தான் காந்தாரா சாப்டர் 1. பாங்க்ரா அப்படிங்கிற தேசத்தை சேர்ந்த ராஜா காந்தாரான்னு அழைக்கப்படுற பழங்குடி மக்கள் வாழ்கிற காட்டுப்பகுதியை அழிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் தெய்வீக சக்தி உதவியோட ராஜா படைகளையே ஓட விடுறாங்க காந்தாரா மக்கள். அதில் தப்பிச்ச ராஜாவோட வாரிசுகள் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் காந்தாராவை கைப்பற்ற நினைக்கிறாங்க. அங்கே இருக்க மக்களை தந்திரமாக அழித்து அந்த தெய்வீக சக்தியை கட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. தங்கள் குலதெய்வமான குலிகா மற்றும் சிவன் சக்தி உதவியோட அதை எப்படி தடுக்கிறாரு காந்தாரா பகுதி தலைவனாக இருக்க ஹீரோ ரிஷப் செட்டின்றது தான் இந்த பாகத்தில் சொல்லப்படுற கதை. முதல் பாகத்தை நினச்சிக்கிட்டு காந்தாரா சாப்டர் 1 பார்க்க உக்காந்தா இடைவேளை வரைக்கும் என்ன கதை என்ன நடக்குதுன்றதே புரியலை. காந்தாராவில் வாழ்கிற ஹீரோ ரிஷப் செட்டி பார்த்தீங்கன்னா நண்பர்கள் சிலர் கூட ராஜாவோட ஆளுகைக்கு உட்பட்ட தேசத்தில் நுழைகிறாரு. அங்கே பல வீர விளையாட்டுகளையும் செய்கிறாரு. அதை பார்த்து மயங்குற இளவரசி ருக்மிணி வசந்த் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே காதல் வயப்படுறாங்க. இதுக்கு இடையில காந்தாரா மக்களோட தெய்வ சக்தியை கட்டுப்படுத்தணுன்ட்டு ஒரு கூட்டம் முயற்சி பண்ணுறாங்க. பாங்க்ரா தேசத்தோட அரசன் பார்த்தீங்கன்னா பொறுப்பற்ற முறையில் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இன்னும் சில கிளை கதைகள்னு ஏதேதோ முதற் பாதி போய்கிட்டு இருக்கு. என்னடா இது, காந்தாராவை இப்படி ஆக்கிட்டீங்களேன்ட்டு பெருமூச்சு விட வேண்டியதாக தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஆனால் செகண்ட் ஹாஃபில் கதை வேற திசைக்கு மாறுது. பாங்க்ரா மன்னனும் ருக்மிணியோட சகோதரருமான குல்சன் தேவையா பார்த்தீங்கன்னா பெரும் படையோட காந்தாரா பகுதிக்குள்ளே போய் அந்த மக்களை சித்திரவதை செய்கிறான், கொடூரமாக கொல்றான். அப்போ காந்தாரா முதல் பாகம் மாதிரி ஹீரோ உடலுக்குள்ள குலிகா தெய்வம் வந்து அந்த ராஜாவை துவம்சம் செஞ்சு கொள்ளுது, படைகளையும் துரத்துது. மகன் இறந்த சோகத்தில் இருக்க ராஜா அப்பா ஜெயராம் பார்த்தீங்கன்னா காந்தாரா மக்கள் கூட சமாதானம் பேசுகிறாரு. அதன்படி காந்தாராவில் இருக்க தெய்வ சிலைகள் அரண்மனைக்கு கொண்டு வரப்படுது. அங்கே இருக்க பெரிய சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகமும் நடக்குது. ஆனால் ஜெயராமோ காந்தாரா மக்களோட தெய்வ சக்தியை அவங்க எதிர் டீம் உதவியோட கட்டுப்படுத்தி காந்தாராவுக்கு அழிவை உண்டாக்கணும்னு நினைக்கிறாரு. தங்கள் தெய்வத்தை காப்பாற்ற அந்த சக்தியை மீட்க அரண்மனை நோக்கி படையெடுக்கிறாங்க காந்தாரா மக்கள். அங்கே என்ன நடந்துச்சு, யார் ஜெயிச்சாங்கன்றது தாங்க கிளைமேக்ஸே. ஹீரோ ரிஷப் செட்டி இயக்குனராகவும் ஹீரோவாகவும் தன்னோட கடும் உழைப்பால் தன்னோட கற்பனையால் படத்தை தூக்கி நிறுத்தி இருக்காரு. அவரோட ஆக்ஷன் சீன்கள், தெய்வ சக்தி வந்த உடனே மாறுற சீன்கள், குறிப்பாக கிளைமேக்ஸில் அவர் ஆடுற ஆட்டம் மெய்சில் இருக்க வைக்குது. இளவரசியாக வர்ற ருக்மிணிக்கு ஆரம்பத்தில் அதிக வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் கிளைமேக்ஸில் அவங்களும் வில்லியாக மாடுறாங்க. அவங்களுக்கும் ஹீரோவுக்குமான சண்டை பிரமாதமாக இருக்குது. இவங்களை தவிர மன்னனா வர்ற குல்சன் தேவையா குடிகார கோமாளி மாதிரி காட்டியிருக்காங்க. அவரும் கடைசியில் கொடூர வில்லனா மாறுற காட்சிகள், அவர் உடல் மொழி ரொம்பவே மிரட்டலாக இருக்கு. மன்னரோட அப்பாவா வர்ற ஜெயராமும் சில காட்சிகளில் கலக்கி இருக்காரு. இவங்களை தவிர காந்தாரா மக்கள், அரண்மனை வாசிகள், அப்பப்போ வந்து மக்களுக்கு வழிகாட்டுற வயதானவர், இவங்கெல்லாம் கொஞ்சம் மனசில் நிற்கிறாங்க. காமெடின்ற பெயரில் வர்ற கேரக்டர்கள் பொறுமையை சோதிக்கிறதும், அரண்மனையில் ராஜா கூட மூடிக்கிட்டு இருண்டு லோக்கல் ஸ்லாங் பேசுகிறதும் தனி காமெடி. காந்தாரா சாப்டர் 1 படத்தோட ஹீரோனா ரிஷப் செட்டி மட்டும் இல்லைங்க. ஆக்ஷன் காட்சிகள், அந்த பிரம்மாண்டமான செட்டு, வியக்க வைக்கிற ஒளிப்பதிவு, கிராபிக்ஸ், இசை, இந்த 6 விஷயங்களை சொல்லலாம். ஆர்ட் டைரக்டர் தரணி தன்னோட திறமையால் அந்த நூற்றாண்டுக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டாரு. பிரம்மாண்ட அரண்மனை, தர்பார், ராஜ வீதிகள், காந்தாரா மக்கள் வாழ்கிற காட்டுப்பகுதிகள், கோட்டைகள்னு கண்களுக்கு விருந்து கொடுத்துருக்காங்க. தேர் சீன், மன்னரோட போர், தெய்வ சக்தி வந்து மாறுற ஹீரோ அவதாரம், கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள்லாம் கைத்தட்ட வைக்கிறாங்க ஃபைட் மாஸ்டர்கள். ஹாலிவுட் படம் மாதிரியான ஃபீலை கொடுத்து அந்த உலகுக்கு கூட்டிட்டு போறாரு ஒளிப்பதிவாளர் அரவிந்த் காசியப். படத்தோட பெரும் பகுதியில் கிராபிக்ஸ் புகுந்து விளையாடி இருக்கு. அதை நேர்த்தியாக கொடுத்த அந்த குழுவை பாராட்டியே ஆகணுங்க. அரண்மனை, குகை, புலி, தேவாங்கு சீனு, போர் சீன்கள்லாம் கண்கள்லேயே நிற்கிது. முதல் பாகம் அளவுக்கு பாடல்கள் இல்லை, ஆனாலும் பின்னணி இசையில் கலக்கி இருக்காரு அஜனீஷ். முதல் பாகத்தில் ஹிட்டான வாரக ரூபம் அந்த பாடல், அந்த பஞ்சூர்லி, தெய்வ சடங்குகள் கிளைமேக்ஸ்லேயும் வருது. அது தனி பக்திமயம்.
முதல் பாதியை ஏனோ தானோன்னு எடுத்த இயக்குனர் அந்த 1.5 மணி நேரத்தை வீணாக்கி பொறுமையை சோதிக்க வைக்கிறாரு. ஆனாலும் அடுத்த பாதியில் காந்தாரா உலகுக்குள்ளே கொண்டு போய் நம்மளை கட்டி போட்டுட்டாரு. முதல் பாதியில் குளிகா அப்படின்ற தெய்வம் வந்தது போல இந்த பாகத்தில் சாவுண்டி அப்படிங்கிற பெண் தெய்வம் வருது. சிவனோட சக்தியை மெய்சிலிருக்க சொல்கிறாரு. பல இடங்களில் தெய்வம் சம்பந்தப்பட்ட அதோட சக்தி சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் புல்லரிக்க வைக்குது. ஒவ்வொரு சீனையும் எவ்வளவு ரசித்து எடுத்திருக்காங்க, எவ்வளவு உழைச்சி இருக்காங்கன்றது அந்த விசுவல்லையே தெரியுது. எளியவங்களை தெய்வம் கைவிடாது, நம்ம தெய்வ நம்பிக்கை வீண் போகாதுன்ற ஆழமான கருத்தை பிரம்மாண்டம், அரசன், பழங்குடி மக்கள், குலதெய்வம், காடு, கிராபிக்ஸ், ஆக்ஷனை கலந்து தரமான படைப்பா இந்த பாகத்தை கொடுத்துருக்காரு ரிஷப் செட்டி. காந்தாரா சாப்டர் 1 முதல் பாகம் மாதிரி இல்லை, முதல் பாதி சரியில்லை, ஆனாலும் விசுவல் ட்ரீட் கன்ஃபார்ம்.